வணக்கம் நண்பர்களே. தஞ்சையின் சோழர்களும் காஞ்சியின் பல்லவர்களும் தமிழகம் முழுக்க, ஏன் அவர்கள் பரந்து விரிந்த பூமண்டலம் முழுக்க ஆட்சி புரிந்த இடங்களிலெல்லாம் கட்டி எழுப்பி இருக்கும் கற்கூடங்களும் கோபுரங்களும் சித்திர மாடங்களும் நம்மை எப்படி வசீகரம் செய்கின்றனவோ, அப்படி எள்ளளவும் குறைவில்லாமல் நம்மையே அந்த இடங்களில் அழைத்துச் சென்றது போல் ஒரு காட்சியை கொடுப்பதுதான் அம்பி நகரத்து அரண்மனைகள் வீற்றிருந்த இடமாகும். இதோ பல்லவர்களின் மகாபலிபுரத்திற்கு சென்றால் அங்கு இன்றும் நம் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கும் ஒளிச்சத்தங்கள் அந்த சிற்பங்களின் ஊடாக கண்களின் வழியாக இதயத்தில் இறங்கி மூளைக்குள் பதிவு செய்யப்படும் அற்புத காட்சிகளைப் போல் இங்கே இருக்கும் சிற்பங்களும் நம்மை வசீகரிக்கச் செய்கின்றன. நித்தமித்தம் பார்த்து கொண்டே இருந்தாலும் இந்த சித்திரங்களின் வேலைப்பாடுகள் நம் மூளைக்குள் புகுந்து ஏதோ ஒன்றை குடைந்து கொண்டே இருக்கிறது. சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே சந்தோஷத்தை இந்த சிதிலங்களும் பறித்து கொள்கின்றன. எத்தனை அழகான சிற்பங்கள்! இதோ நம் தென் தமிழகத்தில் காணப்படும் ஆலயங்களில் இருக்கும் நாத மண்டபங்கள் ஒவ்வொரு கல் தூணும் ஒவ்வொரு இசையை வெளிப்படுத்துகின்றன. அவ்வண்ணம் இந்த மண்டபத்தை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு தூணிலும் ஒவ்வொரு இசை. அடா, இவற்றை ரசிக்கும் காதுகளும் இவற்றை பார்க்கும் கண்களும் எவ்வளவு கொடுத்து வைத்தவை! அன்பு நண்பர்களே, வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைக்கும் போது இது போன்ற இடங்களை நிச்சயமாக சென்று பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக்கப்படும். உங்கள் நினைவுகள், உங்கள் நினைவின் அலமாரிகள் அழகான பொக்கிஷங்களால் நிரப்பி வைக்கப்படும். காலகாலமும் நம் கால்கள் நடக்க முடியாத நேரங்களும் நம்மை சந்தோஷத்தில் நினைவுகளால் நிரப்பி ஆனந்த எண்ணங்களை நமக்குள் எப்போதும் விதைத்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நினைவுகளை சேமிக்க இதுபோன்ற இடங்களில் பயணிப்போம். இதோ பாருங்கள், கற்களை களிமண் என்று நினைத்தார்களோ என்னவோ, எவ்வளவு நுட்பமாக நுணுக்கமாக வடித்தெடுத்திருக்கிறார்கள். இவர்கள் கைகளில் இருந்ததென்ன ஒளியா அல்லது மாய சிற்ப கருவியா என்னவென்று சொல்வது? அப்படிப்பட்ட சித்திரங்கள் கற்களை கொண்டு எத்தனை அழகாக உற்பத்தி செய்து இருக்கிறார்கள். இவற்றை பார்க்கும் போதெல்லாம் பரவசம் ஏற்படுகிறதே. இதோ மயிர்கூச்செறியும் ஆச்சரியமும் கண்கள் விரியும் அபூர்வமான பார்வைகளும் நம் கண்முன்னே விரித்தாடுகின்றன. இதோ நாம் இந்திய பெருங்கண்டத்தில்